ட்ரம்ப் இந்தியா மேல 26% டேரிஃப் போட்டிருக்காரு. ஆட்டோ, ஃபார்மா, ஐடி, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி டவுன் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்றது? மார்க்கெட்ல ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டி இருக்கும், பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆக வேண்டாம். இந்தியா இப்போ ட்ரேட் டீல் நெகோஷியேட் பண்ண யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இதனால நம்ம போர்ட்ஃபோலியோல என்ன ஆகும்? நான் ஏன் இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கேன்? ஏஎம்ஐவை காண்டாக்ட் பண்ணால் எனக்கான ஆன்சர்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க போகுது. உங்களுக்கும் மார்க்கெட் பற்றி நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஏஎம்ஐவை காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முதலீட்டு களமில் சேமிப்பு முறைகள் சீரீஸில் நாம் பேச போகிற தலைப்பு காப்பீட்டு உளவியல். எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் என்பது ஒரு மிக முக்கியமான தேவை. காப்பீட்டில் பல வகை இருக்குது. ஆயுள் காப்பீடு இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இருக்குது, ட்ராவல் இன்சூரன்ஸ் இருக்குது. இப்படி பல வகையான காப்பீட்டு தேவைகள் இருக்குது. ஸோ நம்ம லைஃப்பில் காப்பீடு இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இன்று ஏற்பட்டு விட்டது. எல்லா விதமான தேவைகளும் நமக்கு அதிகமாயிட்டிருக்கு. நம்முடைய நிதி சார்ந்த பொறுப்புகள் அதிகமாயிட்டிருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு கிரைசிஸ் வரும்போது அந்த கிரைசிஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு காப்பீடு இன்னைக்கு அத்தியாவசியம். இருந்தாலும் நம்ம காப்பீட்டை ஒரு அத்தியாவசியமாக அணுகிறோமா அல்லது ஒரு முதலீட்டு முறையாக அணுகிறோமா? எப்படி இதை பார்க்குறோம்? அதில் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ரொம்ப வருஷமாக இந்தியாவில் காப்பீடு எப்படி அணுகப்பட்டது? உண்மையிலேயே அந்த காப்பீட்டு தேவைக்கு எல்லாரும் காப்பீடு செய்தார்களா? இந்த கேள்வியை எல்லோரும் எழுப்பியாக வேண்டும். உதாரணத்துக்கு, நீங்கள் உங்களுடைய ஹியூமன் லைஃப் வேல்யூ என்று சொல்லக்கூடிய மதிப்பு அளவிற்கு காப்பீடு வைத்திருக்கிறீர்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயிர் மதிப்பு இருக்கிறது. அந்த உயிர் மதிப்பு அளவுக்கு நீங்கள் காப்பீடு வாங்கியிருக்கீங்களா அப்படின்றது ஒரு சிம்பிள் டெஸ்ட். நான் சொல்கிறேன், 95% ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், 95% ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ், 95% ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள் தங்களுடைய உயிர் மதிப்பு அளவுக்கு காப்பீடு வைத்துக்கொள்வதில்லை. ஆனால் அவங்க கிட்ட நிறைய காப்பீட்டு முதலீடுகளும் சேமிப்புகளும் இருக்கும். யூ ஹவ் சேவ்ட் ஆர் இன்வெஸ்டட் அ லாட், பட் யூ ஆர் நாட் இன்ஷூர்ட் இனஃப். இது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு நீங்கள் உடனடியாக இந்த கேள்வியை எழுப்புவீங்க. உங்கள் மைண்டில் வரதானே செய்யும். என்ன சார் சொல்கிறீங்க, நான் நிறைய இன்ஷூர் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு போதிய காப்பீடு இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. இதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய உளவியல். காப்பீடு செய்யும்போது முக்கியமான தேவை என்ன? போதுமை, அடிக்குவசி தான் ரொம்ப முக்கியமானது. என்னுடைய லைஃப் வேல்யூ அளவுக்கு நான் இன்ஷூர் ஆகியிருக்கணும். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம்? எனக்கு இந்த காப்பீட்டு கொள்கையிலேருந்து என்ன கிடைக்கும், அதுதான் முதல்ல பார்க்குறோம். நம்மக்கிட்ட இந்த பாலிசியை விற்க வரவங்க கூட உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சார்ட் காமிக்கிறாங்க, பர்சன்டேஜ் காமிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல காப்பீடு செய்வதை விட நமக்கு முதலீடு செய்வது இன்னும் முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டி ஆகிடுது. எவ்வளோ பெரிய ப்ரையாரிட்டினா, நம்ம காப்பீடையே மறந்து முதலீடாகவே அதை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அந்த இடத்துல நம்முடைய அந்த ரிட்டர்ன் சார்ந்த உளவியல் நம்மளை காப்பீட்டில் தோல்வி அடைய செஞ்சிருது. இதுதான் 95% பீப்புளுக்கு பொருந்தும். ஸோ நிறைய பணம் முதலீடு செஞ்சும் போதுமான காப்பீடு இல்லாமல் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய உயிர் மதிப்பை அவங்களே மதிக்காத மாதிரி காப்பீடு செய்கிறாங்க. இதுதான் லைஃப் இன்சூரன்ஸில் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ஜென்ரல் இன்சூரன்ஸ், ஹெல்த், ப்ராப்பர்ட்டி, ட்ராவல், ஆட்டோ, இதெல்லாம் இன்றைக்கி ஒரு அத்தியாவசியம். அங்கேயே நம்ம உளவியல் ரீதியாக எப்படி பார்க்குறோன்னாக்கா, இது நமக்கு தேவையில்லாத ஒரு செலவு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் எதிர்பாராத செலவு நம்மக்கிட்ட வரும்போது அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த செலவை செய்கிறோம். உதாரணத்துக்கு, இந்த 2 வேவ் கோவிட் வந்தது.
திடீர்னு ஒரு ஃபேமிலி மெம்பரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணோம், நல்ல ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நமக்கு நேச்சுரலாக அந்த சூழ்நிலையில் தோணும். எல்லாரும் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். வேக்சின் வரதுக்கு முன்னாடி இது இன்னும் அதிகமாகவே இருந்தது. ஸோ சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து செலவு பண்ண வேண்டிய பணத்தை செலவு பண்ணி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த சூழ்நிலையில் ஒரு நபருக்கு 5 லட்சம் செலவாகுது. இதுக்கு எத்தனை பேர் தங்களுடைய நிதிநிலையை தயாராக வைத்திருந்தார்கள் நீங்கள் யோசிச்சிங்கன்னா 95% பீப்புள் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்மளை நாமே தள்ளிக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே உணரணும். ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸை கரெக்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா உறுதியாக இந்த காப்பீடு நமக்கு அந்த நேரத்தில் கை கொடுத்துருக்கும். ஆனால் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் முக்கியம். இதே போல தான் இதுக்கு முன்னாடி வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்லேயும் நிறைய பேர் தேர்ட் பார்ட்டிக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க, இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு பாலிசி எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அரசு ஒரு விதமான காப்பீடை மட்டும்தான் செய்யணும்னு விதிமுறையாக கொண்டு வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம இன்றைக்கி டேக்கன் கேர் ஆஃப். ஆனால் நிறைய பேர் நேரத்துக்கு தங்களுடைய இன்சூரன்ஸை ரெனியூ பண்ணுறதில்ல, புதுப்பிக்காதனால அவங்கள நாளைக்கு நிறைய ரிஸ்க்குக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் மறந்துடுறீங்க இன்சூர் பண்ணுறதுக்கு, உங்கள் பைக் போய் யார் மேலேயும் இடிச்சிருது, அவங்களுக்கு உங்கள் மேலே கிளைம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. காப்பீடு இருந்தால் அந்த நிறுவனம் அந்த பொறுப்பை உங்கள் சார்பாக செய்யும். நீங்கள் காப்பீடு செய்ய மறந்துட்டீங்க அல்லது இது எதுக்கு யார் நம்மளை பிடிக்க போகிறாங்கன்னு விட்டுட்டீங்க பண்ணாமல் அப்படின்னாக்கா நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய எல்லா நஷ்டத்துக்கும் நீங்களே உங்கள் கையை விட்டு அந்த பணத்தை செலவு பண்ணணும். நாட் ஓன்லி தட், காப்பீடு இல்லாமல் வாகனங்களை ஓட்டுவது சட்டப்படி குற்றம். ஸோ அந்த ஒரு கான்சிக்வன்ஸும் உங்கள் மேலே வருது. ஸோ நேரத்துக்கு வெஹிக்கிள் இன்சூரன்ஸை பண்ணி சரியான பாலிசியை செலக்ட் பண்ணி வரும் காலத்தில் உங்களுடைய லைபிலிட்டியை குறைவாக வச்சுக்க வேண்டியது ஒரு கடமை. அது நீங்கள் தப்பிக்க முடியாத ஒரு விஷயம், நீங்கள் செஞ்சே ஆகணும். இது லைஃப் இன்சூரன்ஸில். இது மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டுக்கும் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். தொழில் செய்கிறீங்க, வணிகம் செய்கிறீங்க, ஒரு இடத்துல எல்லா பொருட்களையும் வச்சு உங்கள் முதலெல்லாம் பொருளாக வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க. அப்படி செய்யும்போது அந்த பொருள் மதிப்பிற்கு நீங்கள் காப்பீடு செய்திருக்க வேண்டும். செஞ்சால் என்ன ஆகும்? 2015 மாதிரி வெள்ளம் ஓவர் நைட் வரும்போது அதில் ஏற்படக்கூடிய டேமேஜுக்கு உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும். ஆனால் அந்த வெள்ளத்தில் பொருளின் மதிப்பை இழந்தவர்களில் பெருவாரியானவர்கள் காப்பீடு செய்யாதனால தான் பாதிக்கப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. இன்றைக்கி கிளைமேட் சேஞ்ச் இருக்கும்போது ஒரே நாளில் கொட்டி தீக்குது மழை. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது சொத்துக்கள், அதுவும் தொழில் சார்ந்த சொத்துக்களை காப்பீடு செய்வது என்பது ஒரு மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. ஆனால் பேங்க் லோன் கொடுத்துருக்க அவங்க வற்புறுத்துறாங்க அப்படின்ற ரீசனுக்கு தான் பல பேர் காப்பீடே செய்கிறாங்க. ஸோ கடன் இல்லாதவன் அவன் சொந்த முதல் போடுறவன் இது எதுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னு நினைக்கிறாங்க. மிக தவறான அணுகுமுறை. நம்ம உளவியல்லையே காப்பீடை தேவையில்லாத ஒரு செலவு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லாட்டி இதுலேருந்து வரவு வரலைன்னா அது வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறோம். இது ரெண்டுமே உளவியல் சார்ந்த குறைபாடுகள். இந்த குறைபாடுகளை கடக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. நீங்கள் காப்பீடு என்பதே நாஸ்டி சர்ப்ரைசஸ் நம்ம லைஃப்பில் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு அரண். அது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய லைபிலிட்டி அந்த செலவோடு நின்றுடும். நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, வேற ஒருத்தர் அந்த கவலையை ஏற்றுக்குவார். அதுதான் இன்சூரன்ஸுடைய ஃபிலாசபியே, அதுதான் உளவியல். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நாம் அதை அணுகக்கூடிய அந்த முறை மாறும். லைஃப் இன்சூரன்ஸில் நமக்கு பணம் வர தேவையில்லை. நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பணம் போகணுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே குறைவான அளவு இன்சூரன்ஸை வாங்கவே இல்லை. அவங்க ஹியூமன் லைஃப் வேல்யூ எவ்வளவோ அதை விட ஈக்குவல் அமௌண்ட்டோ அல்லது கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க போதுமை, அடிக்வசி அந்த ஏரியாவில் என்றைக்கும் ஃபெயில் ஆனதில்லை. ஆனால் எனக்கு என்ன திரும்பி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெருவாரியானவங்க தவறான மதிப்பு அளவில் தான் இன்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஹெல்த்லேயும் எவ்வளவு இன்ஷூர் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலேயும் நிறுவனங்கள் பல பேருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுது, குரூப் இன்சூரன்ஸ் மாதிரி. அப்படி பண்ணும்போது அந்த நிறுவனத்தை விட்டுட்டு நீங்களே சுய வேலை வாய்ப்பு தேடும்போதோ அல்லது வேறு நிறுவனத்துக்கு போகும்போதோ புதிய இடத்துல உங்களுக்கு காப்பீடு இல்லைன்னா
நீங்கள் முன்னாடி எவ்வளவு காப்பீடு வச்சுருந்தீங்கன்றத உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொந்தமாக ஒரு பாலிசியை வாங்கணும். ஸோ அந்த பொறுப்பு நாளைக்கு ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்தால் தாங்கக்கூடிய அளவு போதுமான அளவு காப்பீடு வைத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதை உணர்ந்து சரியாக செய்தால் நீங்கள் எல்லா கிரைசிஸ்லேயும் நிதானமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இருப்பீங்க. அந்த இடத்துல இருக்க வேண்டியது மிக அவசியம். இதே தான் நான் சொத்துக்கள் சார்ந்த இன்சூரன்ஸுக்கும் சொல்லுவேன். நீங்கள் தொழிலோ வணிகமோ செஞ்சீங்கன்னா உங்கள் சொத்துக்களை எப்போவுமே காப்பீடு செய்து வைப்பது உங்களுக்கு நல்லது. ஸோ எல்லா வகையான காப்பீடு தேவைகளுக்கும் ஆக்சுவலாக எவ்வளவு தேவை அப்படின்ற அளவீடு, அதற்கான ஒதுக்கீடு, நம்மளுடைய இன்கமில் பணத்தை ஒதுக்கணும். ஒதுக்கி சரியான நேரத்தில் எப்போவுமே காப்பீடை செலுத்திடணும். எல்லா நேரத்துலையும் அந்த காப்பீட்டு கொள்கைகள் லைவாக இருக்கணும். எந்த இடத்துலையும் கொள்கை லேப்ஸே ஆகக்கூடாது. அடுத்தது, எல்லா தேவைகளையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோமான்றதை கான்ஸ்டண்ட்டாக மெஷர் பண்ணணும். உதாரணத்துக்கு, நீங்கள் 21 வயசில் 1 கோடி ரூபாய் உயிர் மதிப்புக்கு ஒரு டேர்ம் பாலிசி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 30 வயசில் உங்களுடைய உயிர் மதிப்பு வெகுவாக கூடியிருக்கும். அப்போது அந்த பழைய 1 கோடி பாலிசியோடையே நீங்கள் போனீங்கன்னா அது பத்தாது. ஸோ அந்த இடத்துல என்ன உயிர் மதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய உயிர் மதிப்பை நீங்கள் அளவிட்டு அந்த பாலிசியும் அதுக்கு ஏற்ற மாதிரி டாப் அப் பண்ணுறதோ அப்கிரேட் பண்ணுறதோ பண்ணிக்கணும். அல்லது இன்னொரு பாலிசியை வாங்கி அதோடு இணைத்து கொள்ள வேண்டும். ஸோ போதுமை என்பது ரொம்ப முக்கியமானது ஆயுள் காப்பீடில். இதே தான் அசட்ஸுக்கு நீங்கள் இன்ஷூர் பண்ணும்போது உங்கள் தொழில் சார்ந்த வணிகம் சார்ந்த சொத்துக்களையும் அடிக்குவேட்டாக இன்ஷூர் பண்ணணும். நீங்கள் உங்கள் பிளான்ட் அண்ட் மிஷினரியை 25 லட்சத்துக்கு இன்ஷூர் பண்ணுறீங்க. முதல்ல அதுக்கே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அடுத்தது ஒரு 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் தொழில் வளர்ந்துருது, உங்கள் ஸ்டாக்கோடைய வேல்யூ கூடிடுது. அந்த இடத்துலையும் நீங்கள் மறுபடியும் உங்கள் இன்சூரன்ஸை என்ன வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும். ஐயோ எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது அப்படின்ற ஒரு காரணம் காட்டி நீங்கள் இன்சூரன்ஸை தவிர்க்கக்கூடாது. ஸோ எல்லா ஸ்டேஜஸ்லேயும் நம்ம இன்சூரன்ஸை அடிக்குவேட்டாக வச்சுக்கணும். அது ஹெல்த் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், ட்ரேட் ஆகட்டும், லைஃப் ஆகட்டும், ட்ராவல் ஆகட்டும், எல்லா இன்சூரன்ஸ் பாலிசியும் போதுமான அளவு வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டாம், ஆனால் குறையாக வச்சுக்கக்கூடாது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மைண்டில் இது தேவையான ஒன்று, இது தவிர்க்கக்கூடாத ஒன்று, இது அத்தியாவசியமான ஒன்று அப்படின்னு நீங்கள் கன்விக்ஷனை பில்ட் பண்ணிங்கன்னா எல்லா நேரத்திலையும் உங்களுடைய உளவியல் காப்பீடை சரியாக அணுகும், சரியான முடிவுகளை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும், உங்கள் லைஃப்பை ஸ்மூத்தாக சேஃபாக இயங்க செய்யும். தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். முதலீட்டு களம், உங்கள் களம். நன்றி.